ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குருணை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு அரை கப் கருப்பு உளுந்து தொலியோடு சேர்த்துக்கணும். உடச்ச உளுந்தாக இருந்ததுன்னா நீங்கள் 3 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இந்த மாதிரி முழு உளுந்தாக இருந்ததுன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும். காலையில் ஊற போட்டிங்கன்னா ஈவினிங் அரைக்கலாம், இல்லை நைட்டு ஊற போட்டிங்கன்னா மறுநாள் காலையில் அரைச்சிக்கலாம். இது நல்ல 3 தடவை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம். 3 தடவை கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். நீங்கள் ஊற வச்ச பிறகு கழுவுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் உள்ள தோலெல்லாம் போயிடும். இந்த தோசைக்கு நம்ம தோலோடு தான் அரைச்சிக்குவோம். இப்போ நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியை மட்டும் நம்ம கழுவி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன். உளுந்தையும் அரிசியும் சேர்த்தே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நல்ல கல்லுப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுடுங்க. சாதாரணமாக நம்ம இட்லி தோசைக்கு போட்டு கலந்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். மாவு நல்லா புளிக்கட்டும். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இந்த மாவில் இட்லி கூட செய்யலாம், ஆனால் இட்லியை விட உங்களுக்கு தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அடித்து கலக்காமல் இந்த மாதிரி சாஃப்டாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இட்லி செய்கிறதா இருந்தால் இந்த பதமே போதும். தோசை செய்கிறதா இருந்தால் 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குருணை தோசைக்கு எங்கள் வீட்டில எல்லாம் ஒரு வெங்காய சட்னி பண்ணுவாங்க. இந்த தோசைக்கு அது ரொம்ப அருமையாக இருக்கும். அதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 வெங்காயம் இருக்கும். 2 மிளகாய் வத்தலை முழுசாக சேர்த்துக்கிறேன். ஒரு 5 மிளகாய் வத்தலை உடச்சிட்டு விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துக்கிறதுனால சட்னிக்கு நல்ல கலர் கிடைக்கும், கொஞ்சம் காரமும் குறையும். இதில் உப்பு, கொஞ்சமாக புளி. முதல்ல மிளகாத்தல், உப்பு, புளியெல்லாம் சேர்த்து திரிச்சிக்கலாம். திரிச்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். இதில் இப்போ வெங்காயம் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இதில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதுல சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தாளிப்பு எதுவுமே தேவையில்லை. இந்த தோசையை நம்ம கல் தோசை மாதிரி தான் சுடணும்னு இல்லை, நல்ல மெல்லிஸாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ்ட் மாதிரி சுட்டு கொடுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து சுடையில் தான் நல்ல வாசமாக இருக்கும். சொல்லப்போனால் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதோட நீங்கள் கல் தோசை, ஸ்பாஞ்ச் தோசை பண்ணிவிட்டு அந்த சோப்பு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. கருப்பு உளுந்தோட பெனிஃபிட் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். அதை வச்சு நம்ம களி பண்ணலாம், கஞ்சி, சோறு எல்லாமே பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் உளுந்தஞ்சோறு, கருப்பு உளுந்து சோறு எப்படி பண்ணுறது, களி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க எடுத்து செக் பண்ணுங்கள். அதோட இந்த தோசையுமே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சத்து நிறைஞ்சது, டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்குங்க. நம்ம நார்மல் தோசை மாவு மாதிரி இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு, ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். தேங்க்யூ.